ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பத்தி ஃபார் த டெவில் தான் ஒரு மூவி தான் வந்து. இதில் வந்து நம்ம நிக்கோலஸ் கேட்ச் வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கோஸ்ட் ரைடர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் நடித்த படம். அவரோட படத்தை பற்றி தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து இவன் இருக்கான், இன்னொரு ஆக்டர். அந்த கண்ணாடி போட்டுற ஆக்டர் வந்து இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து அவன் பையன் வந்து பேசுகிறான். அப்பா இது வந்து யார் அப்படின்னு வந்து ஃபோட்டோவை பிடிச்சிட்டு வந்து கேட்குறான். அந்த ஃபோட்டோ வந்து கையில் வந்து ஒரு குழந்த பிறக்கிற ஸ்கேனிங்கோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கான் அந்த பையன். அதுக்கு வந்து அவங்க அப்பங்காரன் சொல்கிறான், எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும், அந்த சீக்ரெட் வந்து எப்போதுமே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவனோட பையன் வந்து என்ன கேட்குறாருன்னா, அப்போ ஃபஸ்ட்டாக பிறந்தது வந்து யார் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டாக பிறந்தது உனக்கு வந்து சிஸ்டர் தான் பிறந்தாங்க, ஆனால் கருவில் இருக்கும்போதுமே இறந்துட்டாங்கன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரெண்டாவதாக வந்து குழந்த பிறக்க போகுது, உன் தம்பி இல்லாட்டி தங்கச்சி வந்து பிறப்பான் அப்படின்னு வந்து பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்படியா, எனக்கு தம்பி வரப்போகிறானா அப்படின்னு வந்து அந்த பையன் சந்தோஷமாக இருக்கான். அதுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான், அந்த ஸ்கேனிங் ஃபோட்டோ, அவங்க அம்மாவோட ஸ்கேனிங் ஃபோட்டோவை. அப்புறம் அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, உனக்கு எப்படி சாக்லேட்டு சாப்பிட்றது வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்க, அதே மாதிரி தான் எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கார்லேருந்து வந்து அவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து பையனை விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து வெளியில் ஒரு வேலை விஷயமா போகணும். அதனால் வந்து பையனை அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட வந்து விட்டுட்டு போகிறாங்க. நான் வந்துடுறேன், எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா வந்து பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. எல்லாருமே நல்லா தான் நடக்கும், நீ எதுவும் கவலைப்படாத, உனக்கு வந்து தம்பி இல்லை தங்கச்சி யாராவது பிறப்பாங்க, நீ கவலைப்படாமல் இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அப்பா வந்து நான் போயிட்டு வந்துடுவேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் காரில் போயிட்டுருக்கும்போது வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், உனக்கு எப்படிடா ஆண் குழந்த பிறகுதா பெண் குழந்த பிறகுதான்ட்டு. அதுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, தெரில, இப்போ தான் ஸ்கேனிங் செக்கப் பண்ணியிருக்கோம், மேல் தான் பிறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குழந்தையாவது பார்த்துடுங்கடா அப்படின்ட்டு வந்து ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்காரு. ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதும் சரி நான் பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். ஹாஸ்பிட்டலில் வந்து வந்ததுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா முன்னாடி வந்து கார் நிற்குது இடந்தெல்லாம். கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து பின்னாடி ஏறுறாரு. காருக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ ஏறினோன்னு வந்து சொல்கிறாரு இவர்கிட்ட, அந்த கண்ணாடி போட்டவர்கிட்ட, ஏப்பா நீ வண்டி எடுக்கிறியா இல்லை உனக்கு போட்டு தள்ளட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. வண்டி எடு, அதான் டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சுல, வண்டி எடு, இல்லாட்டி நான் ஒரே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி கண்ணை வச்சு மிரட்டுறாரு. சொன்னதுக்கப்புறம் இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் தான், நான் போய் பார்க்கணும், ரொம்ப சிவியரான கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு இந்த கண்ணாடி போட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னா வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வண்டி எடுக்காட்டி வந்து நீ செத்துருவ, நீ சாகணுமா இல்லாட்டி உன் ஒய்ஃபை போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. வா நம்ம வந்து சீட் விளையாடலாம், நீ கிளப்ஸு கார்ட்ஸு ஹால்ஸுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி தான், இந்த 2 சீட்டில் நீ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும், நீ சாகணுமா இல்லை உன் ஒய்ஃபை பார்க்கணுமா அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கும் வந்து முடியல, அதனால தான் இப்போ நீ கார் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சும்மா இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு முடியல, எங்கள் அம்மாவை நான் இப்போ பார்க்க போகிறேன், அதனால் நீ கார் எடுத்துகிட்டு போகணும், எனக்கு இப்போ அவசரமாக வண்டி தேவைப்படுது, நீ இப்போ கார் எடுக்காட்டி உன்னை ஒரே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம கண்ணாடி போட்டிருக்க டிரைவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு, நான் கார் எடுக்கிறேன்ட்டு. அப்போ இந்த சோடா புடி போட்ட டிரைவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்கு வந்து வேறு யாரும் கார் கிடைக்கலையா, இதுக்கு என் காரில் ஏறுற, இப்போ எதுக்கு என்னை மாட்டிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து செல்ஃபோன் எடுத்து காட்டுறாரு. உடனே கால் வந்துருச்சு. இது யார், இதான உன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அந்த கண்ணாடி போட்டவரும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது, ஸ்பீடு லிமிட்டுக்குள்ளே தான் போகணும், ஓவர் ஸ்பீடில் போனாவோ இல்லாட்டி போலீஸை பார்த்து போலீஸ்கிட்ட வந்து சிக்னல் காமிச்சாவோ இல்லை போலீஸ்கிட்ட போய் நிறுத்தினாலும் உன்னை ஒரே போட்டு தள்ளிடுவேன், எதுவுமே பார்க்க மாட்டேன், நீ வந்து ஸ்பீடு பிரேக்கர் போட்டாவோ அதாவது எடக்கு முடக்கா செய்யலான்னு நினச்சாலுமே வந்து நான் நீ பாரபட்சமே பார்க்க மாட்டேன், கன் பாயிண்டில் வச்சு ஒரே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் ஒய்ஃபுக்கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி வந்து அவர் பேசுகிறாரு. அவர் பேசிவிட்டு அப்புறம் சைலண்டில் போட்டு பக்கத்தில் வச்சிடுறாரு. அப்புறம் டிரைவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, எசக்கு பசக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டு. டிரைவர் வந்து கேட்குறாரு, நீ எதுக்கு என் வண்டியில் ஏறின, உனக்கு வேறு வண்டியே கிடைக்கலையா, நீ போகிறதா இருந்தால் கார் புக் பண்ணி போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட காருக்கு காசு இல்லை, அதனால தான் நான் வந்து உன் வண்டியில் ஏறினேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு. அப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு காரை வந்து பெட்ரோல் பங்க்கில் விட்றாங்க. காரை பெட்ரோல் பங்க்கில் விட்டோன்னே
இந்த கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்க ஒரு ஆன்ட்டி கிட்ட வந்து சிக்னல் காட்டுறாரு. இவன் வந்து ஒரு கொலைகாரன், என்னை துப்பாக்கி வச்சு மிரட்டுறான்னு சொல்லி கையிலே சைன் காட்டுறாரு. அந்த லேடியும் வந்து அவரை பார்த்துடுறாரு. அவரை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாரு. ஹீரோ வந்து இவன் ஏதோ பண்ணுறான் வினோதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தில் வர்றாரு. அங்கே ஒரு ஆன்ட்டியை வேற பார்க்குறாரு. ஏய் நல்லா சிரிடா, ஏன் இவ்வளோ வரப்பா வச்சுருக்க, நீயே என்னை மாட்டி கொடுத்துருவ போல் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. மாட்டி கொடுக்குற வேலைலாம் நம்மக்கிட்ட வேணாம், நீ சிரிக்கிற மாதிரி இரு, நீ பயந்தே என்னையை வந்து மாட்டி விட்ருவ போல் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சொன்னதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த ஆன்ட்டியை பார்க்குறாரு. ஆன்ட்டியை பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி வந்து பயந்து டக்கு டக்குன்னு அந்த பெட்ரோல் போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு வண்டியோட கேரேஜை மூடிக்கிட்டு காருக்குள்ளே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி இவரை பார்க்குறாரு. அந்த கண்ணாடி போட்டிருக்கவரை, என்னடா போட்டு கொடுத்துட்டியான்னு கண்ணிலே வந்து சிக்னல் காட்டுறாரு. நீ பண்ண விளையாடாது அப்படின்ட்டு வந்து முறைச்சிட்டு டென்ஷனோட வந்து வராரு. அந்த ஆன்ட்டி வந்து ஸ்பீடாக காருக்குள்ளே ஏறினதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இவன் வந்து அதை சிக்னல் கொடுத்துருக்கான்ட்டு. பயங்கர வெறியோடு அவரை பார்க்குறாரு. இவரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கிட்டு மூஞ்சி அங்கிட்டு திரும்பி பண்ணுறாரு. கண்ணாடி போட்டிருக்கிறவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்னை பார்த்தா என்ன கேன பயிலாட்டம் தெரியுதா, நீ தான் யாருக்கிட்டையும் சிக்னல் காட்டக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால, அதை மீறி நீ எப்படி சொல்லலான்னு வந்து பயங்கர டென்ஷனோட வந்து கேட்குறாரு. நான் லாஸ்ட் டைம் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், எனக்கு மைண்டில் வந்து அது தோணுச்சுன்னா டக்குன்னு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவரும் டென்ஷனோட பார்க்குறாரு கண்ணாடி போட்டிருக்கவரை. நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் வந்து நீ என்னை போட்டு கொடுத்துருக்க சிக்னல் காமிச்சிய அப்படின்னு வந்து ஹீரோ வந்து பேசுகிறாரு. அதுக்கு வந்து அசையாமல் நிற்கிறாரு நம்ம கண்ணாடி போட்டவர். அப்புறம் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் டிரைவர் கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து அங்கே ஒரு போலீஸ்காரனை கார் நிப்பாட்டிட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே எதுக்காக நிற்கிறாங்கன்னா, யாராவது ரொம்ப ஸ்பீடில் போனாங்கன்னா அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறக்காக தான் நிற்கிறாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி போலீஸ்காரனை பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்பீடில் போவார். தூரத்துலேருந்தே பார்த்துருவார். அதனால் போலீஸ்காரன் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னே வந்து நிக்கோலஸ் சொல்லுவார், ஸ்லோவாகவே போ, ரொம்ப ஸ்பீடாலாம் போகாத, மெதுவாக போ அப்படின்னு சொல்லுவார். மெதுவாக போய் அங்கே ஓரமாக நிறுத்திடுன்னு சொல்லுவார். போலீஸ்காரனை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ என்ன மாட்டி விட்றக்காகவே வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் போனியா அப்படின்ட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து கேட்பான். இப்போ அவன் ஏதாவது வந்து பசக்காக கேட்பான். அவன் கேள்வி கேட்கும்போது ஏதாவது உளர்ன இல்லை பயந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோவேன், உன்னை போடுவேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவனை போடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹீரோ. நீ தான் அப்போ மாட்டி கொடுத்துருக்க, நீ சைலண்ட்டாக இருக்கணும், அவன் வந்ததுக்கப்புறம் வந்து பதட்டமாக காட்டுற மாதிரி ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோவேன், ஒரு வழியும் கிடையாது, அந்த போலீஸ்காரனையும் நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு. நீ ஒவ்வொரு ஸ்பீடாக போனதுனால தான் இப்படி, உன்னால தான் இப்போ சைக்கிளில் ஏறிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொன்னோன்னா இவரும் வந்து ஓரமாக நிறுத்திடுறாரு நம்ம கண்ணாடி போட்டவர். வண்டியை வந்து ஓரமாக நிப்பாட்டிடுறாரு அந்த கண்ணாடி போட்டவர். அது நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு, அவன் வந்து இப்போ கேட்பான் கேள்வி, நீ வந்து பதறாமல் மெதுவாக பதில் சொல்லணும், எந்த பாட்டையும் காட்டக்கூடாது, ஏதாவது சிக்னல் அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்ச மாதிரி இவர்கிட்டையும் காட்டக்கூடாது. அப்படி சிக்னல் காய்ச்சா நீ போட்டு தரலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், போலீஸ்காரன்லாம் பார்க்க மாட்டேன், ஒரே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் ஒன்றே நான் சும்மா இருக்க மாட்டேன், நல்லா நொங்கி எடுத்துருவேன் அப்படின்றது பயங்கரமாக மிரட்டுறாரு அந்த கண்ணாடி போட்டவரை. சரின்னு அவரும் வந்து சரின்னு தலையாட்டுறாரு அந்த கண்ணாடி போட்டவரை. போலீஸ்காரன் வந்து காருக்குள்ளே வந்து எட்டி பார்க்குறாரு ஒரு தூரத்துலேருந்து இருந்துட்டு வந்து இவர் யாருன்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம டிரைவர் வந்து சொல்கிறாரு திக்கி திணறி, இவர் தான் வந்து எங்கள் அண்ணன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொல்லி சமாளிச்சிட்ருக்கும் வந்து ஹீரோ வந்து பேசுகிறாரு. என்ன போலீஸ் ஆஃபீஸர், என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாரு. எதுக்கு இப்போ ஓவர் டேக் பண்ணிட்டு வந்தீங்க, எதுக்கு இப்போ எங்களுக்கு பிடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. 2 பேருமே காரை விட்டு இறங்க, காரை விட்டு இறங்கி வந்து பின்னாடி தலைமையில கையை வச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இல்லை நான் அப்படிலாம் பண்ண முடியாது, எதுக்கு நான் வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியிலலாம் வர முடியாது, இப்போ என்ன காரணத்துக்காக வந்து எங்களை பிடிச்சிங்க, இப்போ எதுக்கு கேள்வி கேட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவரும் வந்து அங்கே சிக்னலிங் ஃபோன் மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு மற்ற போலீஸ்காரங்களுக்கெல்லாம். அப்படியா, நான் தான் சொல்கிறான்ல, அவன் தான் சொல்கிறான்ல நான் தான் அவங்க அண்ணன்ட்டு, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ்காரர்கிட்ட வந்து கேட்குறாரு. போலீஸ்காரமும் பிடிவாதமாக, நீ வெளில வரணும், வெளியில் வா, வெளியில் வந்து தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு நில்லு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்பவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருக்கார். அப்படிலாம் வர முடியாது, நீ எவ்வளோ தான் கற்றுனாலும் நான் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு.
போலீஸ்காரன்ட்ட வந்து தக் லைஃபாக வந்து ஹீரோ பேசிகிட்ருக்காரு. அப்புறம் போலீஸ்காரன் வந்து துப்பாக்கி நீட்டினால நம்ம ஹீரோ வந்து அவரோட துப்பாக்கிய வச்சு சுட்டுறாரு. சுட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து "யப்பா! ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சுடா" அப்படின்ட்டு வந்து நிம்மதி அடைகிறாரு. காரில் இருக்க சாவியை பிடுங்கிட்டு அவரை வந்து காரை விட்டு வெளில எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர்கிட்ட இருக்கிறத வந்து செக் பண்ணுறாரு, போலீஸ்காரங்கிட்ட இருக்கிறத. அப்புறம் போலீஸ்காரனை வந்து ஒரே போட்டு தள்ளிடுறாரு. இன்னொரு திரும்பி இறங்கி வந்து போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளிட்டு வந்து நம்ம டிரைவர் அதாங்க கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து பார்க்குறாரு. எல்லாம் உன்னால் தான்டா வந்துச்சு, உன்னால் ஒரு உயிர் வேஸ்ட்டாக போச்சு, நீ பேசாமல் எதுவும் காட்டி கொடுக்காம இருந்தால் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம், இப்போ எல்லாம் நீ பண்ணதுனால தான் வந்துச்சுன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அந்த லுக்கிலே தெரியுது. லுக்கில் பார்த்து பேசாமல் நீ மெதுவாக போயிருந்தாவே எல்லாமே முடிஞ்சிருக்கும், அதை விட்டு ஸ்பீடாக போய் என்னையை காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு வந்து காட்டுறாரு. பயங்கர டென்ஷனோட பார்க்குறாரு 3 டைமாக. நீங்களாம் திருந்தவே மாட்டடா, ஒவ்வொரு டைமும் வந்து நீ மாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு வந்து பார்க்குறாரு. அப்போயும் நம்ம கண்ணாடி போட்டவர் வந்து திருந்தலை. காரை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. பயங்கர முன்னாடி இருந்த ஃபாஸ்ட்டை விட இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் காரை வந்து வழுக்கி விட்டு விடலான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி காரு பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து சொல்கிறாரு பின்னாடி இருந்துட்டு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டாத, கம்மி பண்ணுன்னு சொல்கிறாரு. கண்ணை வச்சு மிரட்டுறாரு. எதுவுமே வந்து கேட்கல கண்ணாடி போட்டிருக்கவர். காரு தலைகீழாக விழுந்து சேதமடைஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே மாசாக நடந்து வர்றாரு. அந்த மூஞ்சியில் இருக்க ரத்த காயம், மூக்கில் இருக்க ரத்த காயத்தெல்லாம் தொடச்சிட்டு வந்து எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வந்து அவங்கடா போனான்னு தேட வர்றாரு. அந்த டிரைவர் வந்து ஒளிஞ்சிட்ருக்கான். மணல் கீழே போகிற வழியே இல்லாமல் இங்கே ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கான். இவன்னா உயிர் பிழைச்சிட்டானா இல்லையான்ட்டு. அவர் வந்துட்டுருக்குது வந்து தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கிட்டத்தில் நெருங்கிட்டார் ஹீரோ. உன்னால் பார்த்து என்னோட அழகான ஃபேஸ் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லிட்டு மூக்குலேயே குத்துறாரு. மூக்குலேயே குத்து பயங்கர டென்ஷனாக அடிச்சிடுறாரு. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாடான்னு சொல்லிட்டு அடியை போட்டுறாரு அவருக்கு. அடியை போட்டு வந்து விழுந்தவர் வந்து திரும்பி எழுப்பி காருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வா திரும்பி வந்து காரை ஓட்டு, நீ தான் ஓட்டணும் அப்படின்ட்டு சொல்லி தூக்குறாரு. அவன் வந்து இல்லை நான் ஓட்ட மாட்டேன், என்னை விட்டுரு, நீயே ஓட்டிகிட்டு போய்க்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரே வேணாம் வச்சுக்கோ, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கல. நீ தான் ஓட்டி ஆகணும், கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் ஓட்டணும், வேறு யாரையும் நான் ஓட்ட விட மாட்டேன், நானும் ஓட்ட மாட்டேன், என்னாலையும் முடியாது, இப்போ நீ பண்ணதுக்கு வந்து இதான் பனிஷ்மெண்ட்டு, எந்திரிச்சு வா காரை ஓட்டு, நீ தான் என்னோடய இணைய கைதி அப்படின்னு வந்து தூக்குறாரு அவரை. அப்புறம் அங்கே இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து வந்துடுறாங்க, காரை விட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு, இப்போ காஃபி ஷாப்புக்கு எதுக்கு வந்து நினச்சேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் பிரேக் விடலாம் உன்னோட சாவுக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. இந்த காஃபி ஷாப்பில் வந்து இருக்கிற வரைக்கும் நீ ஆர்ட்ரு பண்ணு, ஆனால் வந்து யார்கிட்டையாவது அந்த வெயிட்ரஸ்ஸு யார்கிட்டையாவது ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உன் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ மிரட்டிகிட்ருக்காரு. ஏதாவது வந்தாங்கன்னா பதட்டப்படாமல் இருந்துக்கோ, எதுவும் கத்திகிட்ருக்காத, ஏதாவது சிக்னல் கொடுக்கலாம், போலீஸுக்கு கால் பண்ணலான்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, எங்கள் பக்கத்தில் ஏதாவது யூஸ் பண்ணி அப்போயும் கதையை முடிச்சிடுவேன், அப்புறம் நீ யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க கதையை முடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஆனால் நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு வந்து உனக்கே தெரியாது, நல்லா யோசிச்சு பாரு, நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உன் உண்மையான பேர் என்னன்னு கேட்குறாரு. நீ வந்து என்ன செஞ்சுருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த கண்ணாடி போட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன செஞ்சுருக்கேன்னு நீ சொன்னால் தானே தெரியும், சொல்லாமல் எப்படி தெரியும்னு கேட்குறாரு. நீ செஞ்சுருக்க, அது நானாக சொல்ல மாட்டேன், உன் வாயிலேருந்தே வரணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு. நீ என்ன செஞ்சுருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதை ஏன் மறைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட்ரஸும் கரெக்டாக வந்துட்டாங்க. வெயிட்ரஸ் கிட்ட வந்து இதை ஆர்ட்ரு பண்ணும்போது பொறுமையாக ஆர்ட்ரு பண்ணு, ஏதாவது சிக்னல் காட்டலாம், நான் மிரட்டலாம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அடியில் வந்து கன்று இருக்குது, நீ சதறிடுவேன். அப்போ வெயிட்ரஸ் வந்து வந்துடுறாங்க. வெயிட்ரஸ் வந்ததுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸும் அப்புறம் கப் ஆஃப் காஃபியும் வந்து வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் வந்து சரின்னு அவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த கண்ணாடி போட்டிருக்கிறவர் வந்து கிட்ட வந்து வெயிட்ரஸ் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. அதுக்கு அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எதுவும் கொண்டு வராதீங்கன்னு வந்து அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து சொல்கிறாரு. அது ஹீரோ வந்து சொல்கிறாரு, இல்லை நீ ஏதாவது ஆர்ட்ரு பண்ணி ஆகணும், ஏதாவது ஆர்ட்ரு பண்ணணும்னு திரும்பி திரும்பி சொல்கிறாரு. ஏதாவது ஆர்ட்ரு பண்ண நீ டென்ஷன் ஏற்றாதான்னு வந்து கத்திக்கிட்டே இருக்கார் நம்ம ஹீரோ. அப்புறம் வந்து கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து அதை ஹீரோ கத்துறதை பார்த்து வந்து பயங்கரமாக பயந்துட்டார். அப்புறம் வேறு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வந்து அந்த வெயிட்ரஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. வெயிட்ரஸ் வந்து என்னென்ன ஸ்பெஷல் லிஸ்ட்டோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க.
உனக்கு பிடிச்சத ஏதாவது ஆர்டர் பண்ணால் தான் இத்தனை இது சொல்கிறாங்களே ஆர்டர் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறாரு. நீ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி ஆகணும் ஏதாவதுன்னு வந்து அவனை வந்து கம்பல் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம கண்ணாடி போட்டிருக்கவரும் வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு. ஹீரோ என்ன ஆர்டர் பண்ணாரோ அதையும் கொண்டு வந்து வச்சு வெயிட்ரஸ் வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து காஃபியில் வந்து பொடியை போட்டதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. டேய் நீ வந்து ஒரு கன்றாவி பிடிச்சவன், உன் வாயே வந்து ஒரு கேடான வாய், யாரையாவது மாட்டி கொடுத்துக்கிட்டே இருப்ப, இதை நீ சும்மாவே இருக்க மாட்ட, ஏதாவது கஜ கஜ கஜன்னு பேசிக்கிட்டே இருப்ப, அடுத்தவனை கடுப்பேற்றுவ, காண்டேற்றுவ, அடுத்தவனோட மண்டையை வெடிக்கிற அளவுக்கு நீ பேசுவ. உன் வாய் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, நீ பேசுகிற பேச்சுமே எனக்கு பிடிக்காது, உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ ஒரு கெட்டவன் அப்படின்னு நான் நல்லா ஒத்துக்கோ, நீ கெட்டவன் நல்லாவே தெரியுது, நீ கெட்டவனுங்கிறது ஏன் வந்து மறைக்கிற, நல்லவனாட்டம் ஏன் இருக்க, நீ கண்ணாடி போட்டிருந்தா நல்லவனா, நீ நல்லவனாட்டம் நடிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட எமோஷனை காட்டு, உன் கோவத்தை காட்டு, உன் கோவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு ஹீரோ சொல்கிறாரு, நீ பேசுகிறது எல்லாமே வந்து கெட்ட பேச்சு தான், நல்ல பேச்சே கிடையாது, உன்னை எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றுறாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒத்துக்கோ, உண்மையை ஒத்துக்கோ, உன் வாயாலேயே சொல்லிடு உண்மையை, ஏன் இப்படி மறைக்கிறேன்னு வந்து பயங்கர ஆக்ரோஷமாக வந்து கத்துறாரு. பயங்கரமாக வந்து பேட் வேர்ட்ஸ்லேயே பேசுகிறாரு. அப்புறம் அங்கே இருக்க காஃபி ஷாப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இவர் பயங்கரமாக ஷவுட் ஆகிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து சீன் கிரியேட் ஆகுது. எல்லாருமே இவரே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து இவருக்கு எல்லாருமே பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பயங்கர மண்டையில் இருக்க எல்லா டென்ஷனும் எல்லா காண்டையுமே வந்து ஃபுல்லாக இறக்கி வைக்கிறாரு அந்த கண்ணாடி போட்டவர் மேலே. இதெல்லாம் வந்து எதனால் இறக்கி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒய்ஃபை கொண்டவன் வந்து இந்த கண்ணாடி போட்டிருக்கவர் தான். கண்ணாடி போட்டிருக்கவன் தான் வந்து ஒய்ஃபை கொண்டவனு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரியும். அதனால தான் இவன் காலில் ஏறி இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்தது. ஹீரோ வந்து சொல்கிறாரு, எல்லாம் இங்கே பார்க்காம பேசாமல் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே உட்காந்துட்ருக்கவன் வந்து எந்திரிக்கிறாரு, ஒரு பெரிய ஆள். அப்போ வந்து அவனை பயங்கரமாக கத்துறாரு, நீ கீழே உட்காடுறியாடா இல்லை உன்னை போட்டு தள்ளட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னா அவரும் பயந்துக்கிட்டே வந்து கீழே உட்காந்துடுறாரு. பேசாமல் கீழே உட்காந்துடலான்னு சொல்லிட்டு அவர் சேர்லேயே வந்து உட்காந்துடுறாரு பயந்துட்டு. அவர்கிட்ட எந்த வெப்பனுமே கிடையாது. இவர்கிட்ட இருக்க வெப்பனை பார்த்து வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்புறம் அவங்க பாத்திரம் வளர்க்குற இடம், சமையல் செய்கிற இடத்துக்குள்ளே போகிறாரு பேக்கரிக்குள்ளே. பேக்கரியோட சமையல் செய்கிற அறைக்குள்ளே போயிட்டு வந்து அவங்களோட 2 பேர்த்தோட செல்ஃபோனையும் வந்து வாங்கி சிங்கில் போடுறாரு. செல்ஃபோனை வாங்கி சிங்கில் போட்டதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்தையும் மிரட்டிகிட்ருக்காரு. இந்த மாதிரி இங்கே வந்த விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது, ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிடுவேன்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து சத்தம் போடாமல் இருக்கணும், யாருக்காவது போலீஸ் கால் பண்ணலாம்னு நினச்சாலும் இல்லை ஏதாவது விபரீதமாக வந்து நான் போட்டு தரலாம்னு நினச்சாலும் அவ்வளோதான். இப்போ உங்க கூட இருக்கல அந்த பொண்ணு, இந்த பொண்ணை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அந்த பெரிய ஆளை. யார் கஸ்டமர் வந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கணும், ஏதாவது தெரியலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணை சுட்டுருவேன், அப்புறம் 2வது உன்னையும் சுட்டுருவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. சொன்னோன்னே நீ வந்து நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் இந்த பொண்ணு வந்து என் கஸ்டடி தான் அப்படின்னு வந்து அந்த பொண்ணை கொண்டு போய் பாத்ரூமில் வந்து அடைக்கிறாரு ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் கண்ணாடி போட்டிருக்கவரும் வந்து பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு. நம்ம ஹீரோ வந்து கண்ணாடி போட்டவர் வந்து டேபிள் கடியில் வந்து விலங்க மாட்டி கட்டி வச்சுருக்காரு. அதனால் வந்து அவர்னால் வெளியில் வர முடியல அந்த கண்ணாடி போட்டிருக்கவர். அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தெரிச்சு விட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த கண்ணாடி போட்டவர்கிட்ட நான் இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து கொன்றுவேன், நீ இப்போ உண்மையாக சொல்லாட்டி அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து கொள்கிறாரு. அங்கே ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒருத்தர் கூடயும் விட்டு வைக்கல. இவர் சுடுறதை பார்த்து எல்லாருமே வந்து தெரிச்சு ஓடுறாங்க. தெரிச்சு பயங்கரமாக தெரிச்சு ஓடுறாங்க. அங்கே வந்து இருக்க அம்மாவும் சரி, அம்மாவோட பிள்ளையும் சரி, எல்லாருமே வந்து தெரிச்சு விட்றாங்க. நீ இப்போ உண்மையை சொல்லாட்டி வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கொன்றுவான்னு வந்து ஹீரோ வந்து மிரட்டுறாரு கண்ணாடி போட்டவர்கிட்ட. எல்லாம் தெரிச்சோட சுடுறாரு. இவர் வந்து தடுக்கிறாரு. அதையும் வளைக்கி விட்டு வந்து திரும்பி விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கார். அங்கே பேக்கரியில் இருக்க கிச்சனுக்குள்ளே போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போய் அங்கே கேஸை வந்து ஆன் பண்ணி ஃபுல்லாக நெருப்பை வந்து பற்ற வச்சிடுறாரு. நெருப்பை பற்ற வச்சு மொத்த இடமும் வெடிக்கட்டும் அப்படின்னு பண்ணிடுறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அடைச்சி வச்சுருக்காரு. பொண்ணை அழுத்துட்டு போனார்ல, அவர் வந்து பாத்ரூமில் அடைச்சி வச்சுருக்காரு. அந்த பொண்ணை அழுத்துட்டு உட்காந்துட்ருக்கு. அப்புறம் இங்கே உள்ளே இருந்த பாதி பேர்த்த வந்து எல்லாத்தையும் சுட்டுட்டார். அப்புறம் இவர் வந்து அந்த விலங்கு மாட்டி கட்டி வச்சுருக்காரு டேபிள் கடியில் அந்த கண்ணாடி போட்டவரை. இவரும் ரிலீஸ் பண்ணலான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார். மொத்த இடத்தையும் வந்து ஹீரோ வந்து வெடிக்க வைக்க போகிறாரு. இந்த கண்ணாடி போட்டிருக்கவர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து தப்பிச்சு அங்கே இருக்க வெளியில் இருக்க லாரியை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த லாரிக்கு முன்னாடி வந்து ஒளிஞ்சிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து இவரை தேடி வர்றாரு. எங்கடா ஒளிஞ்சிருக்க, வா வெளியில் வந்துடுன்னு சொல்கிறாரு. நீயா வெளியில் வந்துட்டேன்னா தப்பிச்சிருவேன், அப்புறம் நானாக உனக்கு தேடினேன்னா வந்து எதுவுமே பேச மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக உனக்கு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து மிரட்டுறாரு.
இவரும் ஒளிஞ்சிருக்காரு. இந்த கண்ணாடி போட்டவருக்கும் தெரியுது நான் செஞ்சது தப்பு தான்ட்டு. அவர் ஒரு பொண்ணை வந்து கொன்றுருக்காரு இந்த கண்ணாடி போட்டவர். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த ஹீரோவோட ஒய்ஃபு தான். ஹீரோ வந்து தேடிட்டுருக்காரு. வா ஒழுங்காக வந்துடு, நீ இன்னும் சூடு ஏற்றாத, டென்ஷன் ஏற்றாத, அப்புறம் உனக்கு பாரபட்சமே பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. உன் ஒய்ஃபோட பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் போகுமா இல்லையா, நீ இப்போ வர போறியா இல்லையா, இல்லாட்டி அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலே போவேன், ஹாஸ்பிட்டல் போய் உன் ஒய்ஃபை மீட் பண்ணி உன் ஒய்ஃபை வச்சு உன்னை மிரட்டும், இல்லாட்டி உன் ஒய்ஃபை போட்டு தள்ளிட்டு வந்து அப்புறம் உன்னை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாரு. அவனும் அதுக்கு அவன் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளில வந்துட்டான். வெளில வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கண்ணாடி போட்டவருக்கு வந்து பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டை நினச்சி 2 பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கடைசியாக வந்து கண்ணை பிடிக்கிறாரு. அப்புறம் ஹீரோ வந்து திரும்பி காரில் ஏற சொல்கிறாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு திரும்பி காரில் கிளம்புறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காரில் ஓடுற மாதிரி தான். அப்புறம் வந்து கண்ணை வச்சு மிரட்டுறாரு. இப்போ நீ வந்து உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு வந்து இந்த கண்ணாடி போட்டுக்கிறவர் வந்து ஒத்துக்கிறாரு. ஆமாம், உன் ஒய்ஃபை கொண்டது நான் தான், ஆனால் உன் ஒய்ஃபுன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து கொன்னது, அதுக்காக என்னையும் சுட்டுறாத, என் ஒய்ஃப் இருக்கா, எனக்கு ஒரு குழந்த இருக்குது, எனக்கு கொன்றாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வந்து இவர் திரும்பி பயங்கர ஸ்பீடாக போகிறாரு இந்த கண்ணாடி போட்டுக்கிறவர். அப்புறம் கார் வந்து ஒரு மலத்தில் போய் கவுந்துருச்சு. கார் கவுந்ததுக்கப்புறமா வந்து அந்த கண்ணாடி போட்டுக்கிறவர் வந்து இவரோட உடம்பு மேலேயே வந்து காலை வச்சு அமுக்குறாரு. இவனை கொல்லலான்னு பார்க்குறாரு நம்ம ஹீரோவை கொல்லலான்னு பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்க்குறாரு. அப்போ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரின்ட்டு பாவம் பார்த்து அவரை மன்னிச்சு விட்டுறாரு ஹீரோ வந்து கொல்லாமையே. அப்புறம் அந்த கண்ணாடி போட்டுக்கிறவர் வந்து எந்திரிக்கிறாரு. சரி இவனை பாவம் பார்த்து விட்டுறலான்னு. அதான் அந்த படத்துக்கு வந்து சிம்பதி ஃபார் த டெவில்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஒரு பேய்க்கு இல்லை ஒரு அரக்கனுக்கு வந்து இறக்கம் காட்டுறது தான் அந்த படத்தோட டைட்டிலோட மீனிங்கு. அப்புறம் கடைசியில் வந்து எந்திரிச்சு அவரோட ரூட்டை பார்த்து போகிறாரு. அதோட படம் முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் புது அப்டேட்ஸ்க்கு வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.